சம்பர் நாங்கள் கூட அந்த பேக்ரவுண்ட் சுற்றிட்டு இருக்கோம், நடுவில் இங்கே வந்தோம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்டல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனது வந்து நம்ம சாரி பல்லி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 1 லைனாக சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் வி ஆல் ரியலி thoroughly என்ஜாய் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடலில் பேஸ் பண்ண ஸ்டோரி எதாவது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் which will be very close to your heart அப்படின்னு நான் நம்புகிறேன். And then thanks to all of you. Until you have always been a great support and his family close, of course. And சின்ன பையன் தான் ஒரு தெரியும் அந்த மாதிரி is always a music lover and a talent lover. So thanks for producing this film. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாய் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். இந்த வே பில்ட் இஸ் பாடி இந்த வே வாஸ் லுக்கிங் இஸ் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ he really worked hard for this and it's showing in the film Chai and you have done a great job. ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கைதட்டி ரசிக்க போகிறீங்க. அண்ட் சாய் பல்லவி அவன் சாய் பல்லவி பற்றி பேசணும் அவங்க பேர் சொன்னார். அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சென்னையில் எல்லாரும் சொல்லிட்டாங்க மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேன் சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்றது. But anyway, Sai Pallavi, you have done a fantabulous job as always, and I'm also one of your biggest fans, and especially I'm a fan of her dance. And I know அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பல பேர் சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயே எல்லா பாட்டையும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையா தேடிட்டே இருப்பேன். அதில் நல்ல அந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ளே என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலேயும் ரொம்ப அழகாக Sai Pallaviயோட டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ the visuals are so good and the story is so touching. And I think you'll all have a great time watching this film. And I would like to thank another dear brother, Karthi sir, for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. You're always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthi Suraj sir, thanks to you. And sir, நீங்க வந்து கழிக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெரியல பயங்கர அப்படின்னு சொல்லியிருந்தேன் கணக்கன் சாருக்கு. நாங்களே வந்து த்ரில் ஆகிட்டோம். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில். உங்கள் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. The way the character starts and the way it winds up, it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You've done a great job, sir. Thank you so much. And Vivek sir, ஒரு எல்லாரும் ஒரு ஜோராக கேட்குறேன். ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்க்கு எப்படி அவங்க வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரைட்டர்ஸ் எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகாக டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான். சாய் பல்லவி நான் சொல்றது பாட்டோட பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லுவோம். அது மட்டும் தரணா தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்ட்க்கும் நம்ம கை தட்டி ஆகணும். ஸோ அது மாதிரி என் கூட எப்பவுமே ஒரு ஃபேமிலியாக ஒரு பிரதராக ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள ஒரு சில பேர் குருவும் கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பற்றி லிட்ரேச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேக சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு மட்டும் புஷ்பா ஃபர்ஸ்ட் நிறைய கடைசியில் நிறைய பாட்டுகள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் கண்டேல் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷை போனால் அந்த பாஷையிலே இருக்கிற மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியான விவேக சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் once again thanks to all the speakers and thank you to one and all. Please watch the movie on 7th February. And I hope you all love it. Thank you guys. Thank you. Sir, what are you doing? Sir, அதாவது இப்பெல்லாம் யாரும் வந்து பார்க்கிங் பண்ண போறதுக்காக காசு இல்ல சாப்பிட போறதுக்காக ரெஸ்டாரண்ட் அப்படிலாம் வந்து செலவு பண்ணல. எல்லா பசங்களும் காசு
சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல அவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் கான்சர்ட் அது. பீப்புள் என்ஜாய் சோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எங்களுக்கும் வேணாமா? எப்போ சென்னையில சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். பயங்கரமான கேள்வி டென்ஷன் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக சென்னையில் we are coming up with a huge concert. Yeah, we just had a huge concert in Hyderabad. This month we are doing it now in February we are doing it in Vizag, then in Bangalore, then we are coming to Chennai by May or June. So கண்டிப்பா வாங்க எல்லாரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அதுக்குதான் நாங்க வெயிட்டிங். நீங்க மூணு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். Thank you so much sir. கண்டிப்பா thanks for all the love. ஒரு ரெண்டு லைன் பாடுங்க ப்ளீஸ். अच्छा the rock star vibes ஃபீல் பண்ணோம்ல நாங்க. யூ சார் வாங்க. வாங்க சார். நீங்க தான் சார் அந்த ஜோடி எப்போதாலும் ஸ்டேஜ்ல வாங்க. வெரி சொல்லுங்க வெரி சொல்லுங்க. காத்திராடுற கற்பூரம் போல கண்ணே நீ லிரிக்ஸ் நான் நீ லிரிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தாலே கண்ணால இது பின்னா லிரிக்ஸ் மியூசிக் டிஸ்கஷன் மாதிரி சொல்லுங்க. நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க சார், நான் பாடுறேன். ஓபன் பண்ணுங்க ஓபன் சார். என்ன சார் ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு? எழுதி வைக்க ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு. அவர் லிரிக்ஸ் பத்தல ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு there is a song but beautiful எழுதிருக்காரு. காற்று ஆடு கற்பூரம் போல அவதான் எனக்கு தெரிய போட்டு முதல்ல அப்புறம் பாடு. Thank you so much. Thank you. எப்படி பண்ணீங்க பாத்தீங்களா நீங்க? நான் ஒரு பாட வச்சு ஒரு ஆட வச்சு ஒரு பண்ணலாம் பார்த்தா நீங்க ஒண்ணு பண்றீங்க. Thank you. நன்றி. And அடுத்ததாக வந்து we have this beautiful lady. என்னங்க சொல்றது? நடிப்பா இருக்கட்டும், ஆளா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், அழகு அவ்வளவுதான். அழகி சாய் பல்லவி அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, நான் இங்கே இருந்து பேசணுங்களா பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுல்தா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் கூட யூ டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு greet us on this day. அதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்கள் வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. சண்டேல படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் நிஜமா நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகாக ஒரு லவ் ஸ்டோரியாக மாற்றி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years to come up with this. அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பிச்சு இப்போ கூட ஒரு 1.5 years ஷார்ட் ஃபிலிம். இட்ஸ் பீன் குவைட் மெமரபிள் ஜேர்னி. அது வந்து இவ்வளோ அழகாக எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்த சந்திரன் and such a co-star who is a sport where ஒரு வருஷத்துல நான் நெக்ஸ்ட் இயர் படம் பண்ண போறேன், நெக்ஸ்ட் இயர் பண்ணுவாங்க எதுவுமே யோசிக்காம அப்படியே ஒரு 1 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா கூட எனக்கு பிடிச்சிருக்காரு. யூ ஆர் ஹங்க்ரி டு டு குட் கேரக்டர். அதனால இட் வாஸ் சச் a nice experience. Thank you so much. And டிஎஸ்பி கார் இவ்வளோ அழகான பாட்டு எனக்கு தமிழுக்கு தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்கே நிறைய பேருக்கு அங்கே இருந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தெலுங்கு ஐ ஆல்வேஸ் சீன் தட் லக்ஷ்மி நடிச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணிட்டு ஓன் இட். அந்த பாட்டை வந்து துஷிதலியா இருக்கட்டும், இல்லைன்னா எல்சா இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச் சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு படத்துக்கு. அண்ட் அருண் அவர் விளையாட்டுக்காக சொன்னாலும் எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் அப்பா சார்ந்து இருக்கிற மாதிரி ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது, டேக்கிங் கேர் ஆஃப் மேக்கிங் ஷுர் நீ இதெல்லாம் இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் இருக்கு.
அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் இது 1 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூவி சொல்லிட்டாம இப்போ வந்து உங்களுக்கு பண்ணணும் மாஷம் நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோட இருக்க ஒரு ப்ரொடியூசர். ஸோ வி வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஸ்டாருங்கிற ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். இந்த மாதிரி எல்லா கெஸ்ட்டும் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இமீடியட்டாக சொல்றாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தி தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா சொல்றது எனக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டாக இருந்துச்சு. தேஷிக சார் சொன்ன மாதிரி அது வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறமும் நிறைய பண்ணணும் நாங்கள். அண்ட் அது கூட சேர்ந்து நிறைய எல்லாருக்கூடயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து 1.5 years இருக்கும்போது படத்தோடு சேர்ந்து நம்ம என்னவா லோ ஆனவங்கிறது பார்ப்போம். எங்கள் எல்லாருக்கிட்டே நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Okay, so thank you so much, Simon. Thank you so much, and I'm really looking forward as always to see you on screen. And அடுத்து வந்து ரொம்ப ஜாலியான ஒருத்தர், ஆக்சுவலி லெஜெண்டரி ப்ரொடியூசர், அவ்வளோ பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்காரு, பாப் ப்ரொடியூசர். அண்ட் அவரை வந்து காலையில் மீட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக அழகாக வந்து எல்லாருக்கும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக வந்து பேசுறாரு. சரியான ஒரு வைப் அப்படின்னா அவ்வளோதான் வந்து சொல்லணும். அவர் பேசும்போது உங்களுக்கே வந்து தெரியும். வெரி ஹாப்பி டு வெல்கம் கீதா ஆர்ட்ஸ் அல்லு அர்ஜுன் சார் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அல்லு அர்ஜுன் గారు எல்லாருக்கும் வணக்கம். தேவி நான் தமிழில் பேச முடியாது. பொழப்புக்காக ஹைதராபாத் போயிட்டு வந்தேன். இங்கே தான் படித்தேன். தேவப்பேட்டில் கேசரி ஸ்கூல் இருக்கு, அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே தான் டிகிரி படித்தேன். அதுக்கப்புறம் லா காலேஜில் சேர்ந்து 2 வருஷம் தான் படித்தேன். அப்புறம் ஓடிட்டேன். அவங்க அனுப்பல, நானே வந்துட்டேன். அதனால இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் தமிழ் அப்போ ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தேன். இப்போ ப்ராக்டிஸ் போனதுனால கொஞ்சம் ஒரு தெலுங்காக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நினச்சிக்கோங்க. First, let me thank Karthi. With big heart you have come for this function. Thank you very much. And Karthi Subraj and Prabhu and all others who have come here. My very heartfelt thanks to you for this video. This function is nothing but telling people how much they have hard worked and request your viewing of the film and coming here. We are here to assure you that we have given a decent product, and Nagachaitanya and Pallavi has done it extremely well. You will really appreciate, I promise. Yes, that's என்ன கேக்குதா? அப்புறம் எங்க டைரக்டர் இங்க இருந்தார் 4 மணி வரணும். அப்புறம் சென்சார்ல ஏதோ சப்மிட் பண்ணணும், நாளைக்கு நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு போயிட்டார். He has done extremely ஜந்து. அவருக்கு கதை இவ்வளோதான்.
இவன் கதை கொண்டு போயிருக்கோம். அவர் அது வச்சுட்டு இது why we have taken all this films, it is a happen story. அது 20 பேர்கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கு. அந்த 20 பேர் போயிட்டு பாகிஸ்தான் ஜெயிலில் தங்கி வந்திருப்பாங்க. அவங்களோட கதை, அந்த கதை இவர் சென்று ரொம்ப நல்லா அதை டைரக்ட் பண்ணி அதை 2 hours பண்ணுறதுக்கு I thank you very much for making such a kind of wonderful story and direction. Thank you very much. And who else I should thank? I told you hero, heroine, and another hero is there for this film. You don't know. You have not seen here. You have heard him. It is Devi Prasad. Devi Prasad is like my son. நான் ரொம்ப எனக்கு ஒரு டவுட் இங்கே இருந்தால் கேட்குறேன், எப்படிடா 25 இயர்ஸாக நீ இட்டு கொடுத்துனே இருக்க? 25 இயர்ஸாக பிடிச்சு கொடுத்துனே இருக்காரு. எனக்கு நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த வயசுலேயும் தெரியும். அவங்களோட அப்பா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ சாரி சார், காரணம் உங்களுக்கு உங்களை பற்றி சொல்லலைன்னா ரொம்ப தப்பாக இருக்கும் சார். நீங்கள் டெபியூ, நீங்கள் அவங்களுக்கே நீங்கள் ஹீரோவுக்கு சேலஞ்சு கொடுத்தீங்க, அதெல்லாம் படத்தில் பார்ப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, பள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு நீங்கள் ஒரு இது பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ சார். பெரிய தந்தை அவர் சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப பெரிய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மீடியா. ப்ளீஸ் ப்ரமோட் திஸ் ஃபிலிம். யூ ஆர் going to be happy for promoting this film. And not the least, Mr. Prabhu. இது தமிழை டெஃபரெண்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரே ஒரு ஆள் இதுக்கு வந்திருக்காரு. அது நம்ம எஸ்ஆர் பிரபு. அவர் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சேன். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் releasing this film. We will do the best for this film. Is my feeling. Thank you all. Thank you. பள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் ரொம்ப கம்பல் பண்ணி இருக்கோம். Can you please go and take rest? Wait a minute. ஓ, ஹீரோ நான் பேசுறது தான் போஸ்ட் சொன்னாங்க. நான் சொல்லல, முதல்ல சொன்னேன், சரியான வைப்பு பயங்கரமா பேசுவார் அப்படின்னு. So much fun, sir. Thank you so much. Loads and loads of respect and love for you. Thank you. And yeah, so அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், ஸ்க்ரீன்ல பார்த்தாலே வந்தோம், கடைக்குட்டி சிங்கம், மனுஷன் தங்கம், கார்த்தி சார் அவர்களே கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா
எல்லா ஊர்லையும் எடுத்து போய் ப்ரொமோட் பண்ண தைரியம் வராது. ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருந்திருக்கு. அந்த சந்திரமூர்த்தி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு விஜுவல்ஸ் கொண்டு சேர்ந்திருக்காரு. கடலில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு சேர்ந்திருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு முதல்ல நம்ம ப்ரொடியூசர் தான் இருப்போம். அல்லூரன் சார் வந்து என்ன சார் ஈஸ்வரன் சொல்லலாமா? ஏன்னா இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க, அப்படிதான் இருக்கே இருக்கும். ரொம்ப வருஷமா ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்ப்பான்னு கம்பெனி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசராக இருக்குது, தொடர்ந்து அதே பேஷனோட இருக்குது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கணும், பேஷனாக இருக்கணும். அப்போதான் திரும்ப திரும்ப நல்ல படங்களா அவர் சொல்றாரு தேவி பாதி இத்தனை வருஷமா எப்படா எட்டு கொடுக்குறேன். நம்ம நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா எட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேற வேற ஆளுங்க கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ் படம் பண்ணியிருக்காரு. நம்மளும் மெட்ராஸ்ல படிச்சு போனதுதான். பட் அவருடைய எந்தூசியாசம் வந்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறோம். நம்ம தமிழ் படம் எடுத்து போய் ப்ரொமோட் பண்ண போகும்போது அல்லூர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரு, அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாரு, எப்படி ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி தியேட்டரில் வந்து சேர்ந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் பெரிய உழைப்பு போட்டிருக்கோம். அந்த உழைப்பை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கோம்னு அந்த ஒரு படத்தை பற்றி எடுத்து இருக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயம் எனக்கு அவருக்கு கண்டிப்பாக. ஸோ ஸோ ஹாப்பி அவர் தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். எனக்கு என்ன சொல்லுவாங்க 5 வருஷமா கேட்குறேன் படம் பண்ண சொல்லி. அது மட்டும் இல்ல, அவர் மட்டும் இல்ல, அடுத்த ஜெனரேஷன்லயும் ஒரு பெரிய உருவாக்கிட்டு இருக்காரு, இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது சோ ஹாப்பியா. நான் 2 பேரும் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். பாபி என் கிளாஸ்மேட்டு, அர்ஜுன் ஜூனியர். ஸோ அட்மாஸ்டர்ல படிக்கும்போது ஸோ அப்புறம் தெரியுங்கிறதுனால சோ ஹாப்பி பை எங்கள் அந்த படம் பெரிய வெற்றி படம். உங்களோட நம்பிக்கைக்காக இந்த படம் வெற்றி படம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கர்ணன் பாடம் தாண்டி போறீங்க வேற லெவல். ஆனா நீங்க எதிர்த்து அடைச்சல் நிற்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் கர்ணன் நடிக்கிறாப்ல, கேமரா இவ்வளவு கேமரா இருக்கிறதெல்லாம் நடிக்கிறாப்லையா எனக்கு புரியல. ஏன்னா அவ்வளவு ஜாலியான ஒரு ஆளு, பிரமாதமான ஆக்டர். வாவதியார்ல படம் ஒர்க் பண்ணோம், மேலும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனால் எல்லாரும் ரோல் பற்றி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளோ உண்மையா ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா, இன்னசென்ஸ் குடும்பம் இருக்கணுமா, குடும்ப இல்லை கண்ணிங் இருக்கணுமா, கண்ணிங் அது அவ்வளோதான் கன்வே பண்ண முடியும். அதே காசுலாம் உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ரோல் பண்ணாங்க, நீங்க ரோல் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. அண்ட் நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் பேக்ரவுண்ட் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காமெடியும் பின்னோக்கிய ஒரு ஆளு. நான் அழகாக நான் பார்த்துருக்கேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ்லாம் போயிட்டே தான் இருக்கு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேவி அவர் சொல்லிட்டு இருந்தாலே எங்கே போனாலும் ஒரு சாங் கேட்குறது. நான் டர்க்கி போயிருந்தேன். நைட் ஒரு 12 மணி இருக்கும். இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, நம்ம ஊர் பாட்டாச்சு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒய்ஃப் ஆமாம் நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பாட்டு தான் நம்ம ஊர்ல அடிச்சுட்டாங்க, காப்பி அடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பூவண்டாவே இருக்கு. பாவி தேவி டர்க்கி சாங் தான் இந்த அடிச்சுட்டு அடிச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா அது பூவண்டாவம் தான் ஓடிட்டு இருக்காங்க. பூவண்டாவம் ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கிலே கிளப்ல ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் உங்க புகழ் குச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பால எவ்வளவு வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்கீங்க வந்து ஒரு பிளஸிங் தான். அது மட்டும் இல்லை, அந்த மனுஷன் உழைப்பு அவ்வளோ உழைப்பு. அதில் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாப்ல. எப்போ ஸ்டுடியோ போகணும் சொல்லிட்டே இருப்பாப்ல. மியூசிக் பற்றி பேசுவாப்ல. எங்க நான் ஆந்திராவில் இருக்கேன், தமிழ் அப்படின்பாப்ல. அங்கே போனால் தமிழ் தான் தெலுங்கு கேட்பாங்க. எல்லாருக்கும் சொன்னாங்க, இந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம். அந்த எனர்ஜி தான் எப்பவுமே இருக்கிறது. லவ் யூ. நான் ஸ்கூல்ல இருந்து பார்த்துருக்கேன். இப்பதான் எங்களோட சொல்றேன், ஸ்கூல் கல்ச்சரல்ஸ் பார்க்குறேன் இப்படியே இருக்காங்க. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு எப்பவுமே உங்க பாட்டு வரும்போது குரூப்ல லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம். எல்லா மியூசிக் லவ் ஃபிலிம் கிடைச்சா போகிறோம் எடுத்துருவாங்க. வாழ்த்துக்கள். அண்ட் சாய், you're very very special, sir. I think the way you pour life into every role you pick up. ஒவ்வொரு ரோல் வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ். அதனாலே பசங்க போய் முடிச்சு அலைகிறாங்க. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினாக இருக்கலாம், அந்த வயசுக்கு மீறின ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன். the way you give life to ஒரு மலர் டீச்சராக இருந்தாலும் சரி, முடிவாக இருந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that.
ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நீங்கள் அவ்வளோவா கொண்டு வந்து ஸோ ஹாப்பி போயிட்டு அந்த என்ன சொல்றது, உங்க தாத்தாலேருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரன் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்கள் நாகேஸ்வரன் வந்திருப்பீங்க, நான் தேவதாசன் வந்துருக்க மாட்டேங்க சொன்னேன். ஸோ அது நமக்கு தேவதாஸ் தான் ஃபர்ஸ்ட் லவர் பாயா அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்லுவேன், நாகேந்திரன் சார் வந்து ஒரு கல்ட்டு ஸ்டேட்டஸ் இருக்கு அவர் இதே தேடாது பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமியாக பேச தெரியாது. நாகேந்திரன் சார் ஒர்க் பண்ண தெருவில் போய் அவங்க ஸ்டூடியோல தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்றது, நமக்கு போனது வந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியாக இருக்கு. நான் என்ன பண்ணணும், அவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான், நான் சைக்கிள் ஓட்டுவேன் எங்க லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்போ நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும், எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியல, யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போனேன், ஸ்பீட் பிரேக் ஃபுல்லாக உடச்சு வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓடுற ஈஸியாக இருக்கும் இருக்காரு. நான் வந்து சொன்னேன், இன்னும் உடச்சு வச்சிருக்கேன் கேட்டால, நான் சார் தான் உடச்சு சொன்னாரு, எனக்கு சைக்கிள் ஓட்டும்போது ரொம்ப ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காரு சொல்லி. அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணாரு, எப்படி பார்த்துருக்காரு, அவர் அங்கே கிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லாருமே அன்பா இருக்குது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் 10 வருஷம் அங்கே போதும் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு, பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு. நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாது, நான் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சே வந்து நான் எப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்ட ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருப்பாங்க. ஆனா அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்காரு. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, ரெண்டு பொண்ணுங்களுக்கு பிடிச்சது. அவ்வளோ அழகான இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் நான் பார்க்கும்போது பிசிக் மாத்திராப்புல நான் வந்து நான் செய்யப்படி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து ஷாஸ்டர் லேண்டி டுஃபேன் ஞாபகம் வந்துச்சு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவன் சுற்றி ஒரு பபுள் இருக்க மாதிரி இருக்கு, எதுவுமே அவன் அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி செய்ய வந்து அந்த சுற்றி இருக்கிற எந்த விஷயத்தை அஃபெக்ட் பண்ண விடாம he keeps working very hard. Director எல்லாமே சொல்றாங்க, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign. The best time all we can do for ourselves is constantly keep growing and improvement பார்த்துட்டே இருக்கு. இந்த படத்துல முக்கியமா நான் வச்சிருக்க ரொம்ப பிடிக்கும். மனதுல வந்து தாத்தாக்கு நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பாவுக்கு நடிக்கிறது சாதாரண விஷயம். அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ திங்க் டேக்கிங் போல்ட் ஸ்கிரிப்ட், வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா உழைப்பு வீண் போகிறதே கிடையாது. அது ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இட் மேக் தட் இம்பாக்ட். அண்ட் ஸோ இங்கேயும் தமிழையும் இந்த படம் பெரிய வெற்றி பண்ண நம்ம விவேகா சார் வந்து விடவே மாட்டேன். ரீசெண்டாக பெரிய ஹிட் சாங் அவர் கொடுத்த சாங் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு, டேவிட் மியூசிக் இருக்கு, யுவர் பேரிங் அந்த லவ் ஸ்டோரி அண்ட் நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிருக்கோம். நம்ம ஊரில் நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ there are so many tick marks and positives for this film to become a very big hit. So I'm wishing and praying this film becomes a big hit. எந்த பேர் ஒன்றுனா எங்களுக்கு நம்மளால் ஒன்றுனா நகர் பாபு சார் வந்து பொன்னியின் செல்வன் ரொம்ப அதிகமாக எல்லாரும் சொன்னது, என்னங்க கார்த்திக் தேவையா இருக்கேன் பிரியாணிலே பண்ண வச்சிட்டாங்க நகர் பிரபு, ரெண்டாவது தான் இதில் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் நியூ கலர். ஏன்னா இந்த கோர்ஸ் நம்ம ஒர்க் அதிகமாக நீங்கள் கையை பிடிச்சிக்கலாம். நீங்கள் சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு கஷ்டம் தாங்க, பட் பண்ணிடுவோம். அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் ரெட்ரோ சூப்பராக இருக்கேன். அப்புறம் அண்ணாவோட ஃபேண்டாஸ்டிக். So hoping a big success with that film. And பார்த்திங்க பிரகாஷ் அவர்கள் நிச்சயமாக அந்த படத்தை ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். அண்ட் இதை பற்றி பேசணும், இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணும். அவனும் கொஞ்சம் கிடையாது, அவன் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிக்கிற படத்தை எடுக்கவே முடியாது. ஸோ ட்ரீம்வொர்க் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க, அது இன்னும் முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. நிச்சயமாக நானும் அந்த படங்கள் கொடுக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ ரெண்டு பெரிய கம்பெனி கீதாஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் பெரிய நான் நம்புறேன். நான் அண்ணாவும் வந்து ஒரு லக்கியாக இருப்பாங்க, அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி படம் நான் நினைக்கிறேன். வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சரி, எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க. I always be there for you. Love you. Thank you. சார் ஒரு 2
மெனிக்கு வந்தீங்கன்னா நான் அந்த டப்பா மேலே ஏறி வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, இல்லையா அப்பவே கூப்பிட்டு. And yeah, we want you to stay on stage with us for some time. And going on to the most important person here, we all love him. Our unique scripts or selection are the way he is on screen, it is just amazing. ஆனா இந்த படத்துக்கு அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. பிகாஸ் 1.5 வருஷம் இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து கொடுத்து அந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்களோட வாழ்ந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டு அந்த ஸ்நாக் குடிக்கிறதுலேருந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து இந்த படத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. தண்டேல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படமாக வந்து அவருக்கும் இருக்க போது நமக்கும் வந்து இருக்க போகுது. ஸோ சாம்ராட் நாக சைதன்யா அவர்களே நினைக்கிறோம். Like you said, Karthi sir is your favorite, but in AP Telangana, we love him more than you love him. Okay. So, உங்களுக்கு வந்து ஜெய் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு food in Chennai அப்படின்னா சாப்பாடு விஷயம் அப்படின்னா what do you like to eat here? Saravana dosa. Saravana dosa. Saravana dosa. ஓச்சு போங்க சரவணபவனுக்கு சேர்த்து பிச்சை போடுறேன்னு நினைக்கிறேன். கார்த்தி சார் ஹைதராபாத்ல நமக்கு எப்படி சொல்லுங்க. அங்க வந்து நாக் சார் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு. அந்த என் கன்வென்ஷன் சென்டர்ல ஒரு கிரீன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாக் சாருக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு புது ரெசிபியா. அது வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சாப்பிட்டோம். உண்மையாவே இது ரொம்ப 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 ஸ்பெஷல் தான். ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அது நாக் சார் போனா மட்டும் தான் கிடைக்கும். அது எங்களுக்கெல்லாம் கிடைச்சது. அது ரொம்ப ஸ்பெஷல் அது. ஓகே அண்ட் ஒரு ரெண்டு பேரும் அது இன்னொரு ஹோட்டல் மினர்வா பிரியாணி நமக்கு செமையா இருக்கு. பிரியாணி அதுதான் ரொம்ப முக்கியமாச்சு. விபி சார் பாருங்க அப்பா ஆமா அப்படின்றாரு. அண்ட் இது ரெண்டு பேரும் பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன் தான் வந்து தோணுது. ஒன்று வந்து நம்ம எல்சியூ அதில் வந்து நாகார்ஜுன் சார் இருக்காரு. அண்ட் எல்சியோட ஆரம்பிச்சு குடியாஸ்வரி போட்டது கூலியை வந்து இதில் சேர்த்துட்டீங்களா? எல்சியூவில் சேர்த்து அப்படிதான் சார் சேர்த்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்படிதான் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாட்ல மண்டேல அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த குடியாஸ்வரி போட்டது அங்கேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா எஸ்ஆர் ப்ரொடியூசர் தான் அந்த படத்தை எடுத்தது. நாகார்ஜுன் சார் உள்ள வந்தாரு. இவர் வந்து எப்போ உள்ள வருவாரு எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு கேட்க சொன்னாங்க. கேட்டேன் சார் can we expect you in one of the LCU அப்படின்னு கேக்குறாங்க. How will he answer? I don't know, but yes, we want to see you there in LCU as well. Of course, I would love to see myself as well. Definitely. And thank you sir. ஒரு photo நான் மைக்க வாங்கிக்கிறேன். இப்போ photo கொடு. எல்லாம் மொத்தமா ஒரு photo எடுத்துக்கலாம் சார். Just this now for now. Yeah. Bro moment. Thank you sir. Thank you Karthik sir. Thank you so much for being with us, Nandri. And it's time for Naga Chaitanya sir to talk.
அடுத்தது வந்துட்டீங்க ஒரு போட்டோ எடுக்கிறோம் சார். அவர் பேசணும் சார், அவர் பேசி முடிச்சோடனே எல்லாம் மட்டும் மொத்தமா எடுத்துக்கலாம் சார். நீங்க வேணும் சார். ஓகே, சாய் வந்து I'm so sorry. Generally, stage speaking அவ்வளோ ஒழுங்காக வராது. நிறைய விஷயத்த பேசணும்னு நினைப்பேன், நான் மறந்துடுவேன். நான் நிறைய டைம் அங்கேருந்து யோசிச்சுட்டே வந்தேன், நான் இந்த விஷயத்த இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. மெய்யழகனுங்கிற படம் வந்து it was not just ஒரு மூவி or a viewing for me, it was more like an experience that sometimes movies ஒரு ஆஃபர் பண்ணும்ல இன்னொரு ஹியூமன் பீங் ஒரு few 2 hours of ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு பருத்தி வீரன், சிறுத்தை, அதுக்கப்புறம் இப்போ பண்ண மெய்யழகன், இல்லை எனக்கு அப்புறம் பண்ணுற ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னார் ஹவ் ஐ கிவ் எவ்ரி திங் ஃபார் லவ் அண்ட் வலியாக இருக்கட்டும் 100%. பட் அவர் கேரக்டர்ஸில் வந்து அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்குது. எந்த கேரக்டர் பண்ணாலும் ரொம்பவே பியூராக, பருத்தி வீரனில் நிஜமாவே ஒரு பொறுக்கி பாய் மாதிரி, இல்லைன்னா நிஜமாவே இதில் வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஒரு பாய் மாதிரி. I don't know how you've done it, and I think அந்த மாதிரி நடக்கும்போது it means you have to be very pure and very transparent in your heart. அப்போதான் இது ஒரு விஷயமா பாசிபிள்னு நினைக்கிறேன். I think in the stage I had to tell you that I'm such an admirer of these films, and especially மெய்யழகன் was something. And thank you so much. நீங்கள் ஸ்வீட்டாக பற்றி சொன்னதுனால நான் இதெல்லாம் சொல்லலை. நிஜமாவே நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் அது பயத்தில் அப்படியே மறந்து போச்சு. ஆமாம், அதே தான். And I also wanted to tell Karthik Subraj saying, being a Surya Sir's fan, I was so happy seeing retro அதோட promo எனக்கு பார்த்துட்டு ரொம்பவே குஷியாகிடுச்சு. It was like, oh, okay, I'm looking forward to it அப்படின்ட்டு. அதனால thank you so much. And Venki Prabhu sir, நான் படம் ஆரம்பிக்கும் போதே உங்களை பற்றி கேட்டேன் அவங்ககிட்ட, how was the experience, தமிழ் எல்லாம் எப்படி இருந்துச்சு communicating with the director. He said we became family after this also, we worked together எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. It's so nice that it's like family coming and blessing us all on this day. Thank you so much. I'm so sorry for taking this. Thank you and இன்னொரு கடைசி நிமிஷம் இதுவும் நான் மறந்துட்டேன். எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இங்கே இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். வி ஒர்க் டுகெதர் ஆன் என்ஜிகே. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அவர் ப்ரெசென்ட்டும் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் த ஃபிலிம் அண்ட் பிரிங்கிங் இட் டு த பப்ளிக். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. So we have to wait for the best things to happen. கொஞ்சம் வந்து அந்த டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செரி ஆன் டாப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த விழாவுக்கு செய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி the photos and for the team it's a photo opportunity. Yeah. Thank you. Just for the video. So we have your Samrat, Naga Chaitanya avangaloda speech. Thank you sir, thank you. Finally, it's time for Jay to take the stage. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். Chennai is so happy to be here. Chennai is special. Chennai is so much of Chennai is my roots. So நம்ம படம் தாண்டி ப்ரெசென்ட் பண்ணுறோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னை ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க அக்செப்டன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். Karthi sir, thank you so much for being here today and bringing so much warmth to this event and present and launching our trailer. Like Pallavi said, Mayalagan and Satyam Sundaram, your recent release has moved me so much. After so long, I went to the theatre, came out with tears in my eyes. And human emotions, such simple human emotions, watching you play them just inspired me so much. From Bhakti Veeran till Satyam Sundaram sir, you have inspired, every film of yours has inspired me as an actor. Thank you so much. And Appa எப்போவே வீட்டில் சொல்லிருக்காரு, நீங்கள் சென்னை போறியா, anything you need, let me know, I'll call Karthi. So really you are like a family name at home. Thank you for all the love.
to see you here today. In a way, you are the one who professionally introduced me to the Chennai media, the Chennai people. So happy to see you. You convinced me quite easily in Hyderabad. Customer, but seriously, in Hyderabad, one day convinced money. You considering me itself was such a joy. Thank you. Karthik Subraj sir, really looking forward to Retro for all your work. So happy that you're here with us today. In the Tandiyal journey, first Chandu just for ideas from a documentary style. அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸைட் ஆனேன். there's so much span in this film. ஒரு ஸ்ரீகாக்குளம் ஒரு வில்லேஜ்லேருந்து அப்படியே குஜராத் போய் அதுக்கப்புறம் 1.5-2 years பாகிஸ்தான். ஸோ ஒரு லார்ஜ் ஜேர்னி இருக்குது இந்த படத்தில். அந்த ட்ரூ ஸ்டோரி கேட்டப்போ நான் as an actor was very excited. Any actor will sort of crave for this kind of presentation. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரீகாக்குளம் வில்லேஜ்க்கு போயிட்டு அந்த ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சாப்பாடு என்ன, ஆல் தீஸ் திங்ஸ் இந்த மைனமான டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்தப்போ அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில். பிகாஸ் their journey is just incredible. It's so incredible and so inspiring. And as an actor, I feel blessed that the director Chandu has brought the script to me, trusted me, so I really feel blessed. Very rarely in the opportunities to our actor to go through these kind of transformations and really give it your best. And their lives also have inspired me in so many ways. And in the Mati stories, definitely audience wouldn't go and the effort and the inspiration of that and the so they are my real heroes, the Tandiyals from Srikakulam. And I'd like to thank Arvind Garu, and Malin Vasu, the producers. Arvind Garu's journey, my journey with him started at my third film, 100% Love. And the release of an actor or a direction, or positive direction and the product package. I am hoping and I believe that Tandiyal will give me another positive direction after the release. Thank you so much. And the rock star of this film, Sirisa Sonam Devi, really, every love story needs a blockbuster album. And from the second Bujitali has released, it has changed the complete way people look at Tandiyal. After Bujitali, Nama Nama Shivaya, and then Iris Royals, every song has been a chartbuster. Thank you so much, Devi, for supporting me. And he's not been just like a music director. Sets the one, the song shooting the one, he's inspired us, shared his vision with us, and sort of contributed in so many different ways. Thank you, Devi. And Pallavi, like everyone says, you're so special. I think every technician, every actor who has spoken about you has either said they're your fan, or they love working with you, or they want to work with you. And I totally agree with them because you complement everyone in so many ways with your energy. I think you complement an actor in so many ways. You complement Devi's music. You complement the lyric writer's lyrics. You complement the cameraman's visuals, Pallavi. So, thank you so much. It was such a beautiful journey working with you in that story. And now again in Tandiyal. Really wishing you all the best. Always. And S.R. Prabhu sir, thank you for presenting this film. Dream Warriors Pictures na brand. Definitely content richer, content nalla. So I feel really confident that being a Chennai audience with our film present and distribute. Here we've discussed about so many scripts. I really hope that one day we can put something together. I'm really looking forward to it. Naren sir, thank you so much. Nariya support coming on screen. Vetri sir, I've been a huge fan of your work. Finally getting to work with you was such a nice experience. And Karnakaran, we've not shared screen space, but you've contributed so much to this film and you're emotional. Everyone knows you do entertainment so well, but I can't wait for everyone to see you in this emotional role also, the Telugu audience. Thank you. Thank you so much for your lyrics. Once again, to the Chennai audience, really thank you. February 7th, Tandiyal is releasing. Looking forward to all of you going to the theaters, watching it.